ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு விட்ரால் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு விட்ரால் எப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஏக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இதில் ஃபஸ்ட்டு ப்ரூஃபே இதுதான். 11,870 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்திருக்கு. இவங்களும் அடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு பாருங்க. இவங்களுக்கு ரூ. 12,000 கிட்ட பேமெண்ட் வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு ரூ. 4,000 கிட்ட பேமெண்ட் வந்திருக்கு. அடுத்தடுத்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5,000 கிட்ட வந்திருக்கு. நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ஹை அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஓல்டு பேமெண்ட் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரீஃபண்டுமே இன்னையிலேருந்து 60 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துடும். ஓல்டு விட்டாலுமே உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்து நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் ஏமாத்திடுவீங்க, உங்களாலாம் கொடுக்க முடியாது யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி நின்று பேசும். ஏன்னா வந்து ஓல்டு விட்டால் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆனாலுமே கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க இல்லையா? அப்போது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஓ கொஞ்சம் அதில் லேட் பண்ணாலுமே ஆனால் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏமாற்றும் நோக்கம் கிடையவே கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் தான் இதெல்லாம். நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் சர்வர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துடுறோம், திரும்பி வந்து உங்கள் அமௌண்ட்லாம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு, இதில் ஒன்றும் கொடுக்க முடியாது, அது அவ்வளோ முடிச்சிச்சின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் எஸ்பிஓ அந்தமாரி கிடையாது. இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஒரு டைம் கூட உங்க வாலெட்டில் அமௌண்ட்டை நாங்கள் தரமாட்டோம், அதெல்லாம் ஜீரோ பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கூட பண்ணது கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. சரிங்களா? எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக கொண்டு போகணும், அதுதான். அதனால தான் இவ்வளோ டிலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓல்டு விட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. எல்லாருக்குமே இன்னிலேருந்து பேமெண்ட் ரெகுலராக வரும். சரிங்களா? டெய்லியுமே நம்மளுடைய ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்ன பேமெண்ட் வருதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னிலேருந்து ரீஃபண்டுமே உங்களுக்கு 60 நாள் கணக்கு சொல்லிட்டாங்க. இன்னிலேருந்து ஓல்டு விட்டாலுமே ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்குமே ஓல்டு விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இனிமேட்டு நம்மளுக்கு பணமழை தான். ஓல்டு விட்ரால் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதேபோல் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ விட்ரால் நம்ம கொடுக்க போகிறோம். நியூ விட்ரால் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து 7 நாட்களில் நம்மளுக்கு பணம் வரப்போகுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகுது எல்லாருக்குமே. அடுத்தடுத்த விட்ரால் நம்மளுக்கு 7 நாட்கள் வரப்போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வாரத்தில் ரூ. 6,000 இருக்கும், ரூ. 8,000 ரூ. 10,000 பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருங்க எல்லாருமே. எஸ்பிஓவில் நியூ ஜாயினிங் வரப்போகுது. அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே போல் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நியூ ஜாயினிங் வந்துட்டு அப்புறம் நியூ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க போது அதை பற்றி டு Z நம்ம வந்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு விட்ரால் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல் அந்த ரீஃபண்டு சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ரீஃபண்டும் இந்த ஓல்டு விட்ரால் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் தரல, நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஸோ மச் சங்கர் சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் அட்மின் டீம், தேங்க்யூ பானு அக்கா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அயராது வந்து பார்த்தீங்கன்னா உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது எஸ்பிஓ போல் ஒரு உண்மையான நேர்மையான கம்பெனி காண்பது அரிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சில்லற வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்களோட ஃபீட்பேக்கில் ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே ஓல்டு விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு 12,000 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்களாம் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க, நம்மளுக்கு எப்போ பேமெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க ஃப்ரீயாக. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? நியூ மெம்பர் ஓல்டு மெம்பர் எல்லாருமே கலந்து தான் போடுறாங்க. சரிங்களா? யாரெல்லாம் நியூ மெம்பர் அப்படிலாம் போடல, எல்லாருமே கலந்து தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. சரிங்களா? உங்களுக்குமே பேமெண்ட் வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நோட்டீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல்.